வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு பூங்காற்று. இது ஒரு நாவல் தொடர்கதை. ஏறக்குறைய 40 வருஷங்களுக்கு முன்னாடி குமுதம் பத்திரிக்கையில் தொடர்கதையாக வெளிவந்தது. இந்த கதை எப்படின்னா, ஒரு அப்பா 2 பெண்கள், மனைவியை இழந்தவர் அப்பா, 2 பெண்கள். இவர்களை தவிர ஒரு இசைக்கலைஞன், வீணை இசைக்கலைஞன். இவர்களை சுற்றி தான் இந்த கதை போகும். கண்டிப்பாக பூங்காற்றுங்கிற இந்த நாவல் சுகமான பூங்காற்றாக இருக்குன்னு படிக்கிற நம்மளுக்கு, கேட்குற நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு நம்புகிறேன். இப்போ கதைக்கு போகலாமா? கல்கத்தா நகருக்கு கலையூட்டும் பெருமிதத்தில் தனக்கும் ஒரு பங்குண்டு என்பது போல ரவீந்திர சரோவர் என்னும் தக்கூரியா லேக் காற்றில் சிலுசிலுத்து கொண்டிருந்தது. ஏரியின் இருபுறத்திலும் சென்ற சாலைகளில் வங்காளி பாபுக்களின் விதவிதமான கார்கள் காற்று வாங்குவதற்காக வந்து கூடிய வண்ணம் இருந்தன. லேக்கின் கரைகளில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் காதல் பேசும் இணைகளும், ஓய்வு பெற வந்த இடத்திலும் வீட்டு பிரச்சினையை அலசும் தம்பதிகளும், புல்தரைகளில் ஓடி ஆடி புரளும் குழந்தைகளும், மூடி மூடி என்று கூவியவாறு பொறி விற்கும் சுறுசுறுப்பான வங்காள சிறுவர்களும், இவை போதாதென்று வந்தவர்களை கலகலப்பாக வரவேற்கும் கல்யாண வீட்டு ரிசப்ஷன் பெண்ணைப் போல இயற்கை தனது பூங்காற்றை லேக்குக்கு வருகிறவர்கள் மேல் அவர்கள் தூரத்தில் வரும்போதே குதூகலமாக வீசி மகிழ்வித்து கொண்டிருந்தது. அந்த சிமெண்ட் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறாரே ஒரு பெரியவர், அவரை பாருங்கள். பூங்காற்றின் சிலுசிலுப்பிலும் உபசரிப்பிலும் கூட அகலாத துயருடன் மலராத முகமாக அவர் காணப்படவில்லையா? செல்வந்தரைப் போல நன்றாக உடுத்தியிருக்கிறார். கைத்தடியை மோவாய்க்கு முட்டு கொடுத்தவாறு அவர் ஏதோ வெறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறாரே தவிர தன்னை சுற்றிலும் இருக்கும் உலகை அவர் ஜீவனுடன் பார்க்கவில்லை. 50 வயது இருக்கும், ஆனால் 80 வயதினரைப் போல குறுகி தளர்ந்து உட்கார்ந்திருந்தார். அவர் அணிந்திருக்கும் பஞ்சாபியையும் தோத்தியையும் பார்த்து அவர் ஒரு முகர்ஜியோ சட்டர்ஜியோ பானர்ஜியோ என்று தீர்மானித்தால் அது தவறாகத்தான் இருக்கும். அவர் பெயர் நடன சபாபதி. நீண்ட நாட்களாக கல்கத்தாவிலேயே வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் தமிழர். சன்னல் கான்ட்ராக்ட் மூலம் அவர் ஏராளமான பணம் சம்பாதித்தார். பாலிகஞ்சில் வசதியான பங்களாவில் குடியிருக்கும் செல்வந்தர் அவர். லேசாக தூரத் தொடங்கியது. புல் தரைகளிலும் நாற்காலிகளிலும் இருந்தவர்கள் கிளம்பத் தொடங்கினர் பரபரப்புடன். மழை துளிகள் வர வர பெரிதாகி நடன சபாபதியை நனைத்தன. மழை உரத்துவிட்டது என்ற உணர்வு அவருக்கு ஏற்பட வெகு நேரம் ஆயிற்று. ஒதுங்குவதற்காக அவர் விரைந்து நடக்கவில்லை, எழுந்து மெதுவே நடந்தார், சருகு போல. சிநேகிதி ஒருத்தியின் வீட்டுக்கு போய்விட்டு திரும்பிய யாமினிக்கு அவளுடைய தங்கை பகவத்கீதா கவலைக்குரிய செய்திகளை வைத்திருந்தாள். வேலைக்கார செங்குப்தா செய்த தவறினால் அப்பாவை காணோம். அத்துடன் சற்று முன் மின்சாரம் வேறு நின்றுவிட்டது. டெலிஃபோன் வேலை செய்யவில்லை. சமையல்காரிக்கு ஜுரம். யாமினி சுபாவத்திலே சற்று முன்கோபக்காரி, சட்டென்று எரிச்சல் கொள்கிறவள். அடுக்கடுக்காக தங்கை பல விஷயங்களை சொன்னதும் அவள் கொதித்து போய்விட்டாள். நீ என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? அப்பா போனது உனக்கு தெரியாது? நாளைக்கு விடிந்தால் எனக்கு பரீட்சை. என் நோட்ஸை திரும்ப வாங்கி வர சிநேகிதி வீட்டுக்கு போய் வருவதற்குள் இத்தனை அமர்க்களமா? புத்தகத்தை தொப்பென்று மேஜை மீது போட்டாள். அந்த வேகத்தில் எரிந்து கொண்டிருந்த மெழுகுவத்திகளில் ஒன்று அணைந்தது. அக்காவின் எரிச்சலை பகவத்கீதா எதிர்பார்த்ததுதான். ஆகவே சமாதானம் சொல்ல தொடங்கினாள். அப்பாவை பார்த்து கொள்வதற்காக செங்குப்தாவை அமர்த்தி இருப்பது என்ன? அவன் உஜாலா தேட்டருக்கு சினிமா பார்க்க போவது என்ன? சினிமாவுக்கு போகிறவன் என்னிடம் சொல்லிவிட்டு போயிருக்கக்கூடாதா? அவனை முதல் காரியமாக வேலையை விட்டு தள்ள வேண்டும் அக்கா. அப்பாவை வாக் கூட்டி போயிருக்கிறானாக்கும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் என்னடாவென்றால் மேட்னி ஷோ போயிருந்தேன் என்று தைரியமாக வந்து நின்றான். பெருமூச்சு விட்டாள் யாமினி. நாளைய பரீட்சையை பற்றி கவலைப்படுவேனா? அப்பாவை பற்றி கவலைப்படுவேனா? தப்புதான் அக்கா, தப்புதான். அந்த செங்குத்தா பண்ணின பழி. அவனை நான் திட்டியிருக்கேன் பார், அப்படி திட்டியிருக்கேன். எவ்வளோ நேரம்னாலும் சரி அப்பாவை தேடி கூட்டி வந்து வீட்டில் சேர்த்து விடுவதாக போயிருக்கிறான். யாமினி கவலையுடன், பரீட்சையில் நான் முதல் வகுப்பில் தேராவிட்டால் போகிறது. குறைந்தபட்சம் பாஸாவது செய்ய வேண்டுமில்லையா? படிக்கவே நேரமில்லை என்று நான் கவலைப்பட்டு கொண்டே வீட்டில் நுழைந்தால்
அப்பாவை காணோம். கரண்ட் இல்லை, டெலிஃபோன் ரிப்பேர், சமையல்காரி ஜுரம், அடுக்கடுக்கா இப்படியா? பகவத்கீதா கவலைப்பட்டாள். அப்பா மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறாரோ? யாமினி சற்று நேரம் உட்கார்ந்திருந்தாள். அப்பா தேடும் படலம் ஆரம்பமாகிவிட்டால் என் பரீட்சை அவ்வளவுதான். குற்றவாளி போல பகவத்கீதா, அக்கா என்னை ரொம்ப மன்னித்து விடு. என் அஜாக்கிரதையால். ஐயோ பாவம், உனக்கு எவ்வளவு கஷ்டம். இந்த அப்பா ஏன் தான் இப்படி ஆகிவிட்டாரோ? என்ன கேட்டால் பேசாமல் அவர் 2ஆம் கல்யாணம் ஒன்று பண்ணி கொண்டு தானும் சந்தோஷமாக இருந்து நம்மையும் சந்தோஷமாக இருக்க விடலாம். யாமினி தங்கையை கடிந்து கொள்வது போல பார்த்தாள். 15 வயசாகவில்லை உனக்கு, அதற்குள் பாட்டி மாதிரி யோசனைகளாக கொட்டுகிறாயே. அப்பாவுக்கு பெண் கூட பார்த்து வைத்திருக்கிறாயோ? இல்லை அக்கா, பின்ன என்ன? அம்மா இறந்து போய் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிறது. அப்பா பாரேன், பிரமை பிடித்தவர் மாதிரி எப்போது பார்த்தாலும் ஒரே சோகமாகவே இருக்கிறார். அவருக்கு நாம் குழந்தைகளா, நமக்கு அவர் குழந்தையா? நமக்கு அவர் தைரியம் சொல்ல வேண்டியதற்கு பதில் நாமல்லவா அவரை பற்றி சதா காலமும் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. வெறும் பிரமை பிடித்திருந்தாலும் பரவாயில்லை, நினைத்த இடத்தில் அப்படியே மயக்கம் வேறு போட்டு விடுகிறார். யாமினி சிறிது நேரம் மௌனமாக மெழுகுவத்தியே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு தங்கையை பார்த்து, நீ இன்னும் சின்ன பாப்பாதான். இல்லறம் குடும்பம் என்றால் உனக்கு என்ன என்று தெரியாது என்றாள். உனக்கு தெரியுமாக்கும். உன்னை விட எனக்கு அவைகளை பற்றி கொஞ்சம் தெரியும். அப்படி தெரியாவிட்டாலும் அப்பாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் அவர்கள் எப்படி அந்யோன்யமாக இருந்தார்கள் என்பது பற்றியும் உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். அம்மா போன துக்கத்தை தாங்கி கொண்டு இந்த நிலையிலாவது அப்பா இருக்கிறாரே என்று நான் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு மட்டும் அப்பா கிட்ட பிரியம் இல்லை என்று நினைத்து கொண்டாயா? செங்குப்தாவை நம்பினது தவறாக போய்விட்டது. அவன் வர வர ரொம்ப இவனாகத்தான் போய்விட்டான். ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ண சொன்னேன், அதற்கு கூட என்று படபடவென்று ஆரம்பித்த பகவத்கீதா டக்கென்று பாதியிலேயே நிறுத்தி கொண்டு விட்டாள். லெட்டரா? யாருக்கு எழுதினாய் என்று யாமினி கேட்டதும் அவள் தடுமாறி போய்விட்டாள். லெட்டர் இல்லை, வாழ்த்து செய்தி. என் சிநேகிதி ஒருத்திக்கு வாழ்த்து, கிரீட்டிங்ஸ் அனுப்பினேன். அதை கொண்டு போய் தபாலில் போட்டு வா என்றால் அவன் கவனிக்கவே இல்லை. நானே போய் போட்டுவிட்டு வந்து பார்த்தால் அப்பாவை காணோம், செங்குப்தாவை காணோம். சரி, வாக் தான் கூட்டி போயிருக்கிறான் என்று பார்த்தால் அவன் பொறுப்பில்லாமல். மேலே ஏதும் பேசும் முன் மின்சார விளக்குகள் பளிச்சென்று எரிந்தன. விளக்கு வந்துவிட்டது. நான் காரில் போய் ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கிறேன், அப்பா எங்கே இருக்கிறார் என்று. எங்கும் போய்விட மாட்டார், எங்கோ பத்திரமாக இருப்பார் என்றாள் யாமினி. அப்படியே வருகிற போது சமையல்காரியின் ஜுரத்துக்கு ஏதாவது மருந்து வாங்கி கொண்டு வருகிறாயா? யாமினி கிளம்பினாள். கேட் வரைக்கும் அவளை வழி அனுப்பிவிட்டு பகவத்கீதா காரையே பார்த்து கொண்டு நின்றாள். காரை எடுத்துக்கொண்டு யாமினி பாலிகஞ்ச் முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு லேக் கார்டன்ஸ் பகுதியும் சுற்றினாள். அப்பா ஒரு கால் ரவீந்திர சரோவருக்கு போயிருக்கலாம் என்று அவளுக்கு தோன்றாமல் இல்லை. ஆனால் அவள் அங்கு போனபோது ஏரிக்கரையில் அநேகமாக யாருமே இல்லை. இருள் நன்கு கவிழ்ந்து கொண்டு விட்டது. ஒரு கால் இவ்வளவு நேரம் அப்பாவை தேடி பிடித்து செங்குப்தா கூட்டி வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு ஏமாற்றமும் அதே சமயம் வீட்டில் இருப்பார் என்ற நம்பிக்கையுடனும் யாமினி காரை திருப்பினாள். வீட்டில் ஏமாற்றமும் செங்குப்தா எப்படியும் தேடி கூட்டி வந்து விடுவான் அக்கா என்ற பகவத்கீதாவின் சமாதானமும் அவளை வரவேற்றன. யாமினி வேதனையை சகித்து கொண்டு பரீட்சைக்கு படிப்பதற்கு உட்கார்ந்தாள். செங்குப்தாவும் வெறுங்கையோடு வந்துவிட்டாள் என்ற கேள்வியே வளைய வளைய அவள் மூளைக்குள் வந்ததை தவிர படிக்க முடியவில்லை. பகவத்கீதாவும் எதுவோ எழுதுவதும் படிப்பதும் கிறுக்குவதுமாக இருந்தாள். நீ படுத்து கொள்ளலாமே, உன்னால் தூக்கம் விழிக்க முடியாது, அப்பா வந்ததும் எழுப்புகிறேன் என்றாள் யாமினி தங்கையை பார்த்து. இல்லை, எனக்கு தூக்கம் வரவில்லை. இப்படியே வராந்தாவில் சற்று உலாவுகிறேன். நீ சொல்வது போல் அப்படியே ஏதாவது கொஞ்சம் தூக்கம் எனக்கு இருந்தாலும் ஓடிவிடும் என்று அக்காவின் பார்வையிலிருந்து வராந்தா பக்கம் வந்தாள். இரவு 11 மணிக்கு வாசலில் டாக்ஸி ஒன்று வந்து நின்றது. சாய்வு நாற்காலியில் படுத்து ஏதோ சிந்தனையோடு இருந்த பகவத்கீதா சட்டென்று விழித்து கொண்டு போர்ட்டிகோ விளக்கை போட்டவள், அக்கா அக்கா, அப்பா வந்துவிட்டார் என்று உற்சாகமாக குரல் கொடுப்பதற்குள் யாமினியே உள்ளிருந்து வந்துவிட்டாள். டாக்ஸியை ஓட்டி வந்த சர்தார்ஜி கீழே இறங்கி பின்கதவை திறந்தார். நடன சபாபதி மட்டுமல்ல, இன்னொரு ஆளும் இறங்கினார். மெதுவாக என்று நடன சபாபதி சொல்ல
நான் இறக்குறேனுங்க, ஜாக்கிரதையாக என்று கூட வந்த ஆள் ஒரு வீணையை டாக்ஸியிலிருந்து இறக்கினான். கடந்த 6 மாதமாக வாயே திறந்து பேசாத நடன சபாபதி, வீணை வீணை அம்மா என்றார் குரலில் மகிழ்ச்சியுடன். அவரது கண்கள் ஒளிவிட்டன. தானே வீணையை கையில் தூக்கி கொண்டு மாடி ஏறி போய்விட்டார். காத்திருந்த பெண்களிடம் ஏதுமே பேசவில்லை. டாக்ஸியின் பின் சீட்டிலிருந்து இறங்கிய ஆள் யாமினியை கும்பிட்டான். நமஸ்காரம்மா, என்ன தெரிகிறதா? இருந்த குழப்பத்தில் அவன் யார் என்று யாமினிக்கு தெரியவில்லை. ஆயினும் பகவத்கீதாவுக்கு சட்டென்று தெரிந்துவிட்டது. ஓ, நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் மூர்த்தி அல்லவா? டிராம் ஜங்ஷன் கிட்ட வாத்திய கடை இருக்கிறது இல்லையா? ஓ, ஆமாம் ஆமாம் என்று யாமினியும் நினைவு கூர்ந்தாள். நீங்கள் எப்படி ஐயா கூட என்று வினவினாள். ஆமாம்மா, எதிர்பாராத விதமாகத்தான் இன்றைக்கு ஐயாவுடன் வந்தேன். நானே வரவேண்டும் வரவேண்டும் என்று நினைத்து கொண்டு நாளை தள்ளி போட்டு கொண்டு வந்துவிட்டேன். இன்றைக்கு ஐயாவே கடையை தேடி வந்துவிட்டார். சாயந்தரம் 6 மணி இருக்கும். கடைக்கு வந்தார். வாங்க முதலாளி பாபு என்று கும்பிட்டேன். அவர் என்னை பார்த்த பார்வையிலேயே நான் பயந்துட்டேன் அம்மா. என்ன எஜமான் என்ன என்றேன். ஏண்டா மோசக்காரா என்று ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. நான் என்ன மோசம் பண்ணினேன்? ஐயா இப்படியெல்லாம் பேசப்பட்டவர் அல்லவே, அடியோடு மாறி போய்விட்டாரே என்று நான் பயந்து கொண்டே நான் ஒன்றும் மோசம் பண்ணலையே என்றேன். எங்கடா என் கோகிலத்தின் வீணை என்று ஐயா கேட்டதும் எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம அம்மா உயிரோடு இருந்தப்போ அவங்க வீணை மேளம் கலைஞ்சு போச்சுன்னு கட்டுவதற்கு என்கிட்ட வந்தது இல்லையா? அதை நான் 3/4 கட்டி கூட வைத்து விட்டேன். கொண்டு வருவதற்குள் தான் அந்த வீணைக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போச்சே. பெரியம்மா அப்படி உசுராக இருந்தாங்க வீணை மேலே. அவங்க போன பிறகு அந்த வீணையை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கறதுக்கு கூட மனசு கூசிக்கிட்டு கடையிலேயே வச்சிட்டு இருந்தேன். மறந்து போச்சு. ஐயா இன்னைக்கு கடைக்கு வந்து கேட்டே விட்டார். என்ன நேரமானாலும் அதை மேலே சரி செய்து கொடுத்துட்டு தான் போகணும், இல்லாட்டி நான் கடையை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே மயக்கமாக விழுந்துட்டார். எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. சோடா வாங்கி தெளிச்சப்புறம் மயக்கம் தெளிஞ்சது. சரி, ஐயாவுக்கு மனம் நிதானத்தில் இல்லை என்று தெரிஞ்சிட்டேன். அவர் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த வேலையை செஞ்சு முடித்தேன். ஐயாவையும் கூட்டி வந்தேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்கம்மா. யாமினிக்கு அவன் சொல்ல சொல்ல உள்ளத்தை வேதனைப்படுத்தியது. மூர்த்தி, நீங்கள் தக்க சமயத்தில் உபகாரம் செய்திருக்கீங்க. எங்கள் வீட்டு மனுஷன் மாதிரி நீங்கள். உங்களிடம் சொல்வதற்கென்ன? ஐயாவுக்கு மனசு பேதலித்து விட்டது. முன் மாதிரி இல்லை. உங்கள் கடையில் ஏதாவது தப்பாக நடந்துட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. என்னம்மா இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறீங்க? மெட்ராஸ்லேருந்து நான் கல்கத்தாவுக்கு வருவதற்கே ஐயா தான் காரணமாக இருந்தாருங்க. என்ன உபகாரம் வேணுமோ சொல்லுங்கள், நான் எப்பவும் செய்ய காத்திருக்கேன். டாக்ஸிக்காரர் சர்தார்ஜி ஹாரன் அடிக்கவும் வரேம்மா போயிட்டு என்று வாத்திய கடைக்காரர் விடை பெற்றார். யாமினி தமது ஞாபக மறதிக்கு வருந்தினாள். அம்மாவுடைய வீணையை மேளம் கட்டுவதற்கு கொடுத்துவிட்டு நாம் அடியோடு மறந்து போய் விட்டோமே. எனக்கு கூட நடுவில் ஒரு தரம் ஞாபகம் வந்ததக்கா. ஆனால் வீணையை பார்த்தால் அப்பாவுக்கு ஏற்கனவே இருக்கிற துக்கம் இன்னும் அதிகமாக போகிறது என்று நினைத்து பேசாதிருந்து விட்டேன் என்ற பகவத்கீதா. சரிக்கா, அப்பாவை நான் ஜாக்கிரதையாக இனி பார்த்துக்கிறேன். நீ பாவம் பரீட்சைக்கு படி. உனக்கு எப்படி நான் தேங்க்ஸ் சொல்வேன் என்றாள். தேங்க்ஸ் எதற்கு? நானா போய் அப்பாவை கூட்டி வந்தேன்? வாத்திய கடைக்காரருக்குத்தான் நன்றி செலுத்த வேண்டும். சரி, அப்பாவுக்கு வழக்கம் போல சாதம் பிசைந்து ஊட்டிவிடு. அவர் சீக்கிரம் தூங்க வேண்டும். எங்கெங்கேயோ பாவம் அலைந்திருக்கிறார். தூக்கம் வராதிருக்க கண்களை கழுவிக்கொண்டு யாமினி படிக்க உட்கார்ந்தாள். 5 நிமிடம் இருக்கும். யாமினி, அப்பா அவளை கூப்பிட்டு வெகு மாதங்கள் ஆயின. யாமினிக்கு அப்பா தன்னை கூப்பிட்டது மகிழ்ச்சியை தந்தது. இதோ வந்தேன் அப்பா, நீங்கள் இன்னும் தூங்கவில்லையா என்று கேட்டவாறே அவர் அருகில் சென்றாள். இதை கொஞ்சம் வாசிக்கிறாயா அம்மா? யாமினிக்கு பக்கென்றது. அவள் ஒரு நாள் கூட வீணை பயிற்சி செய்தவள் அல்ல. அப்பாவுக்கு தெரிந்த விஷயம்தானே. தன்னை இப்படி அவர் கேட்டுக்கொண்டது நிதான புத்தியிலா? எனக்கு எனக்கு வாசிக்க தெரியாதேப்பா. தெரியுமா, சும்மா சொல்லாத. கொஞ்ச நேரம் வாசிம்மா. அந்த பக்கல நீலபடி. அப்பாவின் பிடிவாதம் யாமினிக்கு இன்னும் அவர் பிரமை பிடித்துதான் இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தியது. தெரியாதேப்பா என்றாள். பொய் சொல்லாத. பரவாயில்ல, கொஞ்சம் வாசிம்மா. எனக்கு தெரியாததால் தானே கேட்கிறேன் என்றவாறு. வாம்மா
வந்து வாசிம்மா என்றார். சமயத்தில் உதவிக்கு வந்தாள் தங்கை. அவள் கையில் அப்பாவுக்கு ஊட்டுவதற்காக சாதம் இருந்தது. அப்பா, அக்காவுக்கு விடிந்தால் பரீட்சை என்று அவள் சற்று அழுத்தமாக கூறினாள். பரீட்சையா? சரி சரி, நான் யாரையும் வாசிக்க சொல்லக்கூடாது. கோகிலம்தான் எனக்கு வாசிக்க வேண்டும். அவள் வீணை, அவள்தான் வாசிக்க வேண்டும். வேறு யாரையும் நான் கேட்கக்கூடாது. தப்புதான். வீணையை அணைத்து கொண்டு அதன் மேல் தலையை ஒரு கழித்து கொண்டிருந்த நடன சபாபதியின் உடல் குலுங்கியது. எனக்கு தெரிந்தால் நான் வாசிக்க மாட்டேனாப்பா என்றாள் யாமினி குரல் தழுக்க. அவளை அந்த பக்கம் வருமாறு பிடித்து அழைத்து போன பகவத்கீதா, நீ ஏன் அக்கா அழற? அப்பாவோடு சேர்ந்து கொண்டு. அப்பா சுய புத்தியிலா சொல்கிறார்? உனக்கு வீணை வாசிக்க தெரியாது என்பதே அவருக்கு மறந்து விட்டது. நீ அம்மா இருக்கும்போது வீணை வாசிக்கிறேன் என்று ஆரம்பித்து வீணை தந்தி அருந்து உன் கண்ணில் காயம் ஏற்படுத்தியதும் பார்வை போய்விடப் போகிறது என்ற நிலையில் வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டிக் கொண்டு கடைசியில் கண் வந்ததும் அம்மா நீ வீணையே தொட வேண்டாம் என்று உனக்கு தடை போட்டதும் எல்லாம் அப்பாவுக்கு மறந்துவிட்டது. நீ ஏன் அதற்காக அழ வேண்டும்? உன்னை நான் ரொம்ப வீரத்தீர அக்கா என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த வீட்டில் அப்பாவின் அழுகை ஒன்று போதும். நீயும் கண்கலங்க ஆரம்பித்து விட்டால் எனக்கு அப்புறம் பைத்தியம் பிடித்து போய்விடும். நாளைக்கு உனக்கு பரீட்சை இல்லையா? மணி 12 போகிறது. இன்னமும் நீ தூங்காவிட்டால் நாளை பரீட்சை ஹாலில் தடால் என்று விழுந்து வைத்தாலும் ஆச்சரியமில்லை. நீ போய் படுத்துக்கொள். அப்பாவை நான் கவனித்துக் கொள்கிறேன். இவ்வளவு சமாதானம் சொன்னாலே தவிர பகவத்கீதா கொஞ்ச நேரத்தில் தூங்க தொடங்கிவிட்டாள். வீணையை அணைத்தவாறு உட்கார்ந்த நிலையில் அதன் மேலேயே மயங்கி கிடந்த தந்தையை பார்த்த யாமினிக்கு இதயத்தை வேதனை கவ்வியது. அவரது துக்கம் மறைவதற்கு மார்க்கமே இல்லையா என்று அவள் வேதனைப்பட்டாள். பிறகு படிக்கத் தொடங்கினாள். படிக்க எங்கே முடிந்தது? அம்மாவை பற்றி அப்பா உருகி உருகி கரைவதை தடுக்கவே முடியாதா என்ற கேள்விதான் பரீட்சை கேள்வியாக அவள் முன் நின்றது. யாமினி கண்ணை விழித்தபோது பளிச்சென்று விடியத் தொடங்கியிருந்தது. 5:30 மணியை காட்டியவாறு ஓடிக்கொண்டிருந்த அலாரத்தை பார்த்தாள். விடியற்காலை 3 மணிக்கு அலாரம் வைத்திருந்தும் எப்படி அது கடமையை செய்யவில்லை? அல்லது அசதி மிகுதியினால் அலாரம் அடித்தும் கூட அவளுக்கு தெரியவில்லையா? அலாரம் உள்ளே பார்த்தாள். 3இல் அவள் வைத்திருந்தது 7இல் நின்று கொண்டிருந்தது. பகவத்கீதாவின் வேலையாகத்தான் இருக்கும் என்று யாமினி வினாடி நேரத்தில் ஊகித்து விட்டாள். திட்டமிட்டபடி படிக்க முடியவில்லையே என்ற எரிச்சலுடனும் அவசரத்துடனும் குளியல் அறைக்கு விரைந்தாள். அது சாத்தப்பட்டிருந்தது. குளிக்கும் ஓசை கேட்டது. பகவத் பகவத் என்று கதவை தட்டினாள் யாமினி. ஏற்கனவே நீ எனக்கு உபகாரம் செய்வதாக நினைத்து அலாரம் உள்ளே திருப்பி விட்டாய். இப்போது குளிக்கும் அறையில் புகுந்து கொண்டு. ஷவர் பாத்தின் சிறு என்ற ஒலி நின்றது. பாத்ரூம் கதவு டொக் என்று திறந்தது. உள்ளே இருந்து சொட்ட சொட்ட ஈரத்துடன் வெளிவந்தது பகவத்கீதா அல்ல, நடன சபாபதி. அப்பா, நீங்களா என்று யாமினி ஒரு கணம் ஆச்சரியப்பட்டு போனாள். ஏனெனில் அவர் இவ்வளவு சீக்கிரமாக 5:30 மணிக்கு எழுந்து குளிப்பார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அம்மா இறந்த பிறகு அவருக்கு ஊன் உறக்கம் குளியல் அது இது எல்லாம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டன. வேலைக்காரர் செங்குப்தா அவரை குளிக்கும் அறைக்கு அழைத்து சென்று முக்காலியில் உட்கார வைத்து 2 வயசு குழந்தைக்கு குளிப்பாட்டுவதைப் போல உடம்பு தேய்த்துவிட்டு ஸ்நானம் செய்வித்து துடைத்து ட்ரெஸ் மாட்டுவான். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அவரே காலையில் எழுந்து குளிப்பதென்றால்? ஆமாம்மா, நான் தான். இன்னைக்கு கிருத்திகை இல்லையா? நம் வீட்டில் பூஜை உண்டென்பதை மறந்து விட்டாயா? நீயும் சீக்கிரம் குளி. உன் தங்கை கூட குளித்து விட்டாள். யாமினிக்கு கட்டளையிட்டுவிட்டு நடன சபாபதி செங்குத்தா என்று குரல் கொடுத்தார் உரக்க. டவல் கொண்டா. தோட்டத்தில் போய் இன்னும் பூக்கள் பறித்து வரவில்லையா? எந்த மந்திர சக்தியினாலோ அப்பா இப்படி ஜீவனுடன் இயங்குகிறாரே. விடிகாலையில் ஒலித்த சங்கொலி நிச்சயம் நல்ல சகுனத்தைத்தான் சொல்லியிருக்கிறது. அம்மா இருந்த வரையில் விடாமல் செய்து வந்த கிருத்திகை பூஜை அப்பாவுக்கு டக்கென்று இன்று ஞாபகம் வந்தது போலும். இரவில் தூக்கமில்லாத கண் எரிச்சலும் உடல் அசதியும் யாமினிக்கு போன இடம் தெரியவில்லை. பரீட்சையை இனி அவள் ஊதி தள்ளிவிடுவாள். உற்சாகமாக குளித்தாள், உடை உடுத்தி கொண்டாள். குளிப்பதற்கு இவ்வளவு நேரமாமா என்று நடன சபாபதி கேட்டார். சீக்கிரம் வா, பூஜை தொடங்க வேண்டாமா? இதோ அப்பா என்று நெற்றிக்கு திலகமிட்டு கொண்டாள். தோட்டத்தில் பகவத்கீதா மலர் செடிகளிலிருந்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பது பளிச்சென்று ஜன்னல் வழியே அவள் கண்களில் பட்டது. ஒரு கால அவள்தான் அப்பாவை
இன்று கிருத்திகை அல்லவா, நீங்கள் பூஜை செய்ய வேண்டாமா என்று தூண்டியிருப்பாளோ? தங்கையின் புத்திசாலித்தனத்தை யாமினி மனதுக்குள் பாராட்டினாள். மணி 7:30. இன்னும் 2 மணி அவகாசம் இருந்தது பரீட்சைக்கு அவள் கிளம்ப. அப்பாவின் திருப்திக்காக பூஜைக்கு ஒரு 1/4 மணி, சிற்றுண்டி சாப்பிட ஒரு 1/4 மணி போனால் கூட இன்னும் 1:30 மணி அவகாசம் இருக்கிறது. சிற்றுண்டி என்றதும் தான் சமையல்கார அம்மாள் பார்வதி பாய்க்கு ஜுரம் என்ற விஷயமும், முந்திய இரவு கூட ஹோட்டலில் இருந்துதான் சாப்பாடு வந்ததும், கழுகெண்ணெய் வாடை பிடிக்காமல் பகவத்கீதா முகம் சொலித்ததும் அவள் ஞாபகத்துக்கு வந்தது. பார்வதி பாய் படுத்திருந்த இடத்துக்கு போனாள். அவள் உடல்நிலையை விசாரிக்க. ஆனால் பார்வதி பாய் மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டிருந்தாள் புறப்பட. நான் வேலையை விட்டு போறேன், என்னால இங்கு வேலை செய்ய முடியாது. யாமினி திகைத்து நிற்க சமையல்காரி கிளம்பி விட்டாள். ஜுரம் வந்த சமயம் அவளை நன்கு கவனித்துக் கொள்ளவில்லை என்பது அவள் குறை. எதையும் வாயை விட்டு சொல்லாமல் தடால் என்று இப்படித்தான் அவள் சமயத்தில் கழுத்தறுப்பாள். மூட்டையும் முடிச்சுமாக வாயில் படி இறங்கிய சமையல்காரியை பார்த்த நடன சபாபதி பரபரப்புடன் அவள் அருகே வந்து, பார்வதி, இன்றைக்கு கிருத்திகை இல்லையா? எங்கே கிளம்பி விட்டாய்? கோகிலத்தின் விரத நாள் இன்று இல்லையா? அவள் தவறாமல் வீணை வாசிக்கிற தினம் இல்லையா? நீ பிரசாதம் ஏதும் தயார் செய்ய வேண்டாமா என்றார். சமையல்காரி ஆங்காரமான எரிச்சலுடன், அடித்து கொள்ள 2 கை வேண்டும். 50 ரூபாய் சம்பளத்துக்கு எவ வேலை செய்வாள்? ஜொரம் வந்து படுத்து விட்டால் கூட ஏன் என்று கேட்க வழி இல்லை. நான் என் பிள்ளை ஊருக்கே போகிறேன் என்று கிளம்பினாள். பார்வதி, இன்றைக்கு மட்டுமாவது இருந்து செய்துவிட்டு போகக்கூடாதா? கெஞ்சினார் நடன சபாபதி. எனக்காக இல்லை, என் கோகிலத்துக்காக. பார்வதி பாய் வெறுப்புடன், அவள்தான் போய்விட்டாளே, என் உயிரை ஏன் வாங்குகிறீர்கள் என்று கூறிவிட்டு விருட்டென்று போய்விட்டாள். நடன சபாபதி சிரித்து கொண்டார். பெரிய வேதாந்தி போல, என் கோகிலம் போய்விட்டாளாம். ஐயோ பாவம். பார்வதிக்கு தெரிந்தது அவ்வளவுதான். கோகிலம் சாகவில்லை, என்றைக்கும் அவள் உயிரோடுதான் இருக்கிறாள். யாமினி, அதோ அந்த வீணையில் கோகிலம் புன்முறுவல் செய்கிறது, உனக்கு தெரியவில்லையா? அந்த வீணையை பார்த்து சொல்லு. யாமினி, அவள் இறந்தா போய்விட்டாள்? இல்லையப்பா, இல்லை, அம்மா இறந்து போகவில்லை. அவளுக்கு சாவு இல்லை, உயிரோடுதான் இருக்கிறாள் என்று கேவினாள் யாமினி. பூஜைக்கு சமைக்காமல் சமையல்காரி போய்விட்டாளே என்று அழுகிறாய் அம்மா. உன் அம்மாவுக்கு நீ இருக்கிற வரை என்ன கவலை? உனக்கு தெரிந்ததை சமை. இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.